எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தர்ம யுத்தம் தொடங்கப்பட்டு அந்த நேரத்தில் தலைவர் புரட்சி தலைவரே 100 ஆண்டு வயது. 100 ஆண்டு வயதினை முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் அரசின் சார்பாக இருப்பா போட்டு போட்டு பரவாயில்ல. இதில் விட டக்குன்னு மறந்து வச்சு. அரசின் சார்பாக அப்பொழுது முதலமைச்சராக இருந்த நல்ல மனது கொண்டவரெல்லாம் அரசின் சார்பாக 100 ஆண்டுகளை கொண்டாடினார்கள். நான் தர்ம யுத்தத்தை நடத்தி, தர்ம யுத்தம் ஜனநாயக ரீதியில் கட்சி நடக்க வேண்டும், மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், மக்களிடத்தில் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று பல கட்டங்களில் நான் தர்ம யுத்தத்தினை தொடங்கினேன். முதல் கட்டமாக நாங்கள் எங்களுடைய அமைப்பின் சார்பாக நாங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு 100ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர்களும் கூட்டம் நடத்துகிறார்கள், நாங்களும் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பெருத்த ஆதரவாக தமிழகமே திரண்டு நின்று கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் மிகப்பெரிய ஆதரவினை எங்களுக்கு தந்து 16வது கூட்டமாக 16வது மாவட்டமாக கோவை மாநகரத்தில் நான் சென்ற பொழுது கொங்கு மண்டலமே கூடி நின்று எங்களை வரவேற்று நான் காரிலிருந்து மேடைக்கு செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடமானது. பெருங்கூட்டம் கொங்கு மண்டலத்தில் இருந்த அமைச்சர்கள் அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த அதிர்ச்சியின் வடிவம் தான் காலையில் 6 மணிக்கு எங்களுடைய மகள் வீட்டிற்கு வேலுமணியும் தங்கமலையும் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். அண்ணனை பார்க்க வேண்டும் எனக்கு தகவல் வருகிறது. நான் உடனடியாக என் மகள் வீட்டுக்கு சென்று 2 பேர் இருந்தாங்க. என்ன விஷயம்னு சொன்னேன், கேட்டேன். கட்சி இணைக்கணுமே, கட்சி இணைக்கலாம் ரொம்ப கட்சி கஷ்டப்படணும், ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு நான் உடனே சரி என்று சொல்லிவிட்டேன். அதுக்கொண்ட வேலையெல்லாம் நடைபெற்றது. முதல் கட்டமாக என்ன பேசினார் சொன்னார், எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அவர் அப்படியே தொடரட்டும் என்று சொன்னார். சரி அதுதான் நியாயம் என்று நானும் சரி என்று சொல்லிவிட்டேன். கட்சியை நீங்கள் நடத்துகிறீர்கள், பொதுச் செயலாளராக நீங்கள் கட்சியை வழிநடத்துங்கள் என்று. ஏனென்று சொன்னால் அம்மா அவர்கள் எனக்கு முதலில் தந்த பதவி கழக தேர்தல் பிரிவினுடைய இணை செயலாளர், அப்புறம் தேர்தல் பிரிவு செயலாளர், அப்புறம் கழகத்தினுடைய பொருளாளர். 13 ஆண்டு காலம் நான் கழகத்தினுடைய பொருளாளராக பதவியேற்றிருக்கிறேன். கழகத்தினுடைய நிதியை படிப்படியாக மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனையும் அறிவுரை ஏற்று 236 கோடி ரூபாய் என்று கொண்டு போய் நிலைநிறுத்தி அதில் வருகின்ற இன்ட்ரெஸ்ட் வட்டி தொகை மட்டுமே வைத்துக்கொண்டு கட்சியை நடத்துகின்ற ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை மாண்புமிகு அம்மாவுடைய ஆலோசனை பற்றி நான் வழிநடத்தியிருக்கிறேன். எந்தவித சின்ன தவறு கூட பொருளாளர் பதவியில் நான் மாண்புமிகு அம்மார்கள். இதுக்காக ஒரு முக்கிய விஷயம், இதுவரை என்னை அம்மா சந்தித்து பேசுகின்ற போது ஒரு சின்ன கடுஞ்சொல் சொல்லி கூட என்னை அம்மா அவர்கள் திட்டினதில்லை. அவ்வளவு நேரங்களும் சந்திக்க நேரங்களிலும் அம்மா அவர்களுக்கு ஆலோசனை அறிவுள்ள தான் சொல்லி அனுப்புவார்கள். அப்படி ஒரு அம்மாட்ட ஒரு நல்ல பேர் வாங்கினதின் அடிப்படையில் அதனால் ஏற்பட்ட விளைவுகள்லாம் இன்னும் ஏராளமாக இருக்குது. நான் அந்த நேரத்தில் அதையெல்லாம் விவரித்து கூற அரசியல் நாகரிகங்களை விவரித்து கூற முடியாது. சேர்ந்தோம் சேர்ந்து 4 வருடம் நான் முழு ஒத்துழைப்பை திரு பழனிசாமி அவர்களுக்கு என்னுடைய நிலையிலிருந்து நான் முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்தேன். ஒரு சின்ன மன வேற்றுமுறை இல்லாமல் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, அவையெல்லாம் பொறுத்து கொண்டு கட்சி ஆட்சி நன்றாக இருக்க வேண்டும், கட்சியும் ஆட்சியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அதற்கு சிரமம் ஏற்படுத்துகின்ற எந்த சூழலும் நாம் செய்யக்கூடாது என்று ரொம்ப 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 பொறுமையாக இருந்தேன். நான்
ஏன் பொறுமையாக இருந்தேன் என்று சொன்னால் என்னுடைய மனப்பக்குவமே என்னுடைய பழகியவர்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். எந்த சூழலிலும் யாரும் நான் கடுஞ்சொல்லி திட்டியது கிடையாது. அரசியல் களத்திற்கு வந்ததுனால் மாண்புமிகு தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதை மட்டுமே நான் செய்தேன். வேறு எனக்கு தெரியாது. சில எதிர்க்கட்சிகள் தமிழகத்தில் இருக்கின்ற எதிர்க்கட்சிகளை நான் வைத்திருக்க பொறுப்பிற்கு எனக்கு மரியாதை தருவார்கள். அந்த மரியாதை அடிப்படையில் நானும் அவர்களுக்கு மரியாதை தருவேன். இது அரசியல் களத்தில் ஒரு பண்பான அரசியல்வாதி மேற்கொண்டு இருக்கின்ற ஒரு சரியான நடவடிக்கை. சில நேரங்கள் எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் எதிர்க்கட்சிகளிடம் சென்று நான் எந்தவித பலன்களையும் மறைமுகமாக அவரிடம் பேசி எந்தவித உதவிகளையும் மறைமுக திட்டங்களையும் பலன்களையும் நான் கேட்டு பெற்றதே கிடையாது. அவர்களிடம் எந்தவித உதவிகளையும் நான் பெற்றது கிடையாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை மட்டுமே செய்து வந்தேன் என்பதனை நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நான் 2 முறை பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர், 3 முறை இங்கு போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர். நான் இங்கு வந்து தேர்தலில் நின்ற பொழுது நான் என்ன வாக்குறுதி சொன்னனோ அந்த வாக்குறுதி அனைத்தையும் முழுமையாக 100% நிறைவேற்றியிருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி என்பதை நான் மனநிறைவோடு போடிநாயக்கனூர் சட்டமன்ற பெருமக்களுக்கு அத்தனை இங்கு இருந்த திட்டங்களை முன்னால் நிறைவேற்ற முடியாத திட்டங்களை எல்லாம் இந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் செயல்பட்டிருக்கிறேன் என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முக்கியமாக இங்கு பாதாள சாக்கடை 1 லட்சம் மக்கள் வைக்கின்ற பாதாள சாக்கடை திட்டம் அனைத்து கல்லூரிகளும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி தந்தார்கள். அப்புறம் தேனி மாவட்டத்திற்கு நான் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கால்நடை கல்லூரி, அரசு சட்டக் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடிஐ, இப்படி பல நர்சிங் காலேஜ், இப்படி பல நிலைகளிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினராக நல்ல அமைச்சராக பணியாற்றி இருக்கிறேன் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 2021 தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையை அவர்கள் பேசி தலைமை கழகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்ட சொன்னார்கள். நான் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டினேன். அதில் மாவட்ட கழக செயலாளர்களை இரட்டை பதவி என்று நம்முடைய கழகத்தில் இருக்கிறது, அதை ஒற்றை பதவியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய பிரச்சனையை கிளப்பினார்கள். இந்த இரட்டை தலைமை பதவியை கொண்டு வந்ததே திரு எடப்பாடி பழனிசாமி தான் என்பதனை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டேன். முதலில் பொதுச் செயலாளராக நீங்கள் செயல்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னாலே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் தரப்பிலிருந்து வந்து முதலமைச்சராக இருப்பவர் கட்சிக்கு பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்னை ஒருங்கிணைப்பாளருங்க, அவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கட்டும் என்று சொன்னார்கள். சரி என்று நான் அதற்கு சரி என்று சொல்லிவிட்டேன். எப்போ காலையில் நைட்டில் புது பிரச்சனையாக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தலைமை கழகத்தில் கட்சி சார்பாக எந்த உத்தரவு வந்தாலும் 2 பேரும் கையெழுத்துப்பட வேண்டும் என்று சொன்னார். எந்த கட்சியிலையும் உலகத்தில் இருக்கிற எந்த கட்சியிலையும் இது இருக்காது. எப்படி 2 பேரும் கையெழுத்து போட்டு ஒரு நடவடிக்கையில் எடுக்க முடியும் என்று சொன்ன எவ்வளோ சொன்னே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கட்சி ஒன்று சேரணும் போது எல்லா தொண்டர்களும் ஆவலோடு அடுத்த நாள் காத்திருக்கிறாங்க அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு. நான் அதிலிருந்து பின்வாங்கினாலோ இல்லை மறுத்தாலோ பெரிய பிரச்சனை வரும், திரும்ப வந்து கட்சியை பிளவெடுக்கிற சூழலை உருவாருக்கு பன்னீர்செல்வம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து தான் அதற்கும் சரி என்று சொன்னேன். அதையும் இந்த 4 வருஷம் நான் பொறுத்துக்கிட்டேன். எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததுங்களோ பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 வருஷம் இருக்குது தேர்தலுக்கு. இப்பயே வந்து முதலமைச்சர் யாருங்கிறது அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு பேசுகிறாங்க. இன்னும் 1 வருஷம் இருக்குது, எதுக்கு அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை கொண்டு வரீங்க? முன்னக்கூடியே வந்து யார் அவரை சொன்னாலும் சரி என்னைய சொன்னாலும் ஒரு கேரக்டர் அசாசினேஷன்.
அவருடைய குணநலங்களுக்கு மிகப்பெரிய விமர்சனங்கள் வருமே, அதெல்லாம் நம்ம தவிர்ப்பது நல்லது இல்லையா தேர்தலில்? ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பினை இருக்குது. 1980 எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி. எதிரும் காங்கிரஸும் திமுக கூட்டணி. தலைவர் அதிமுகவில் தேர் நிற்கிறாரு. இவங்க ரெண்டும் கூட்டணி போட்டாங்க. யார்? காங்கிரஸும் திமுகவும். ஆளுக்கு 117 114 234 பிரிச்சுக்கிட்டாங்க நம்பர்ஸை. இப்போ தலைவர் கேள்வி கேட்குறாரு, சரி ரொம்ப சந்தோஷம், நீங்களாம் எதிர்புறமாக இருந்தீங்க, இப்போ ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யார் முதலமைச்சர், காங்கிரஸா திமுகவான்னு கேட்டார். அப்போ தான் அங்கே பிரச்சனை வந்துச்சு, பல்வேறு மன வருத்தங்கள் அதெல்லாம் இருந்துச்சு. இங்கிட்டு 4 பேர் பேச, அங்கிட்டு ஒரு 4 பேர் பேச, கடைசியில் என்னாரு, தலைவர் எந்திரிச்சு சுற்றுப்பயணம் போனால், நான் என்ன தவறு செய்தேன், என்னை ஏன் நீக்கினீங்க? 77 மாண்புமிகு புரட்சித் தலைவர் முதலமைச்சராக வந்தார். அங்கே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சியை கலைச்சிட்டாங்க. கேட்டார், மீண்டும் மாண்புமிகு புரட்சித் தலைவர் 80 2ஆம் முறையாக முதலமைச்சராக வந்தார். அதுதான் வரலாறு. அந்த வரலாறு நம்முடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்திற்கு வர வேண்டுமா? அதனால் நீங்களே முதலமைச்சராக இருந்துட்டு போங்க, எனக்கு அந்த ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னது. அதை கேட்காம இப்போ அறிவிக்க சொன்னாங்க. என்னையவே நானே வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்து அறிவிக்கணும்னாங்க. அதையும் செஞ்சேன். இதுக்கு மேலே யார் ஒத்துழைப்பு கொடுப்பா? புரிஞ்சா? பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்று வருடத்திற்கு ஒரு தடவை பொதுக்குழு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை செயற்குழு கூடும். செயற்குழு முடிஞ்சு பொதுக்குழு ஒரு வருஷத்துக்கு கழித்து கூட்டுறோம். தீர்மானங்களை நிறைவேற்ற தீர்மானங்கள் நான்லாம் உட்கார்ந்து நானும் எடப்பாடி பழனிசாமி 23 தீர்மானங்களை எழுத்துப்பூர்வத்தில் கொண்டு வந்து 2 பேருமே அதில் கையெழுத்து போட்டுருக்கோம். 20 தீர்மானங்கள் நிறைவேற்றம் என்று கையெழுத்து போட்டாச்சு. பொதுக்குழு அன்று காலை 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி கிளம்பிட்டார். பொதுக்குழு கிளம்பிட்டார். என்னடா 10 மணிக்கு தான் பொதுக்குழு, 7 மணிக்கே வண்டி போய்கிட்டு இருக்கேன்னு என்ன கேட்டேன். முதலமைச்சர் கூட்டத்துக்கு போகிறாரு. அவனை எதுக்கு 7 மணிக்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் யோசனை விட்டு நானும் அவசரம் குளிச்சுட்டு கிளம்புறேன். கிளம்பும்போது ஒரு இடத்துலையும் என்னை நிப்பாட்டி போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. கடைசியில் அண்ணா ஃப்ளே ஆர்ச் இருக்குல்ல, அண்ணா நகரில், அந்த ஆர்ச்சுக்கிட்ட போய் இவர் பேசிகிட்டு இருக்கார். ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு கிட்டத்தட்ட அவர் பேச்சு கேட்குற இடத்துல ஒரு கிலோமீட்டர் தள்ளி நின்றுட்டுருக்கேன். 45 நிமிஷம் 50 நிமிஷம் நான் அந்த இடத்துல நிற்கிறேன். அது வரைக்கும் அவர் பேசிகிட்டே இருக்கார். நான் அப்புறம் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏசி வந்தார், போலீஸ் ஏசி, அசிஸ்டன்ட் கமிஷனர். சார், இவங்க வந்து பர்பஸாகவே அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டத்தில் இருக்காங்க, நீங்கள் இந்த வழியை கடந்து போகக்கூடாது, தடை பண்ணுறதுக்காண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை அவர் கூட்டிட்டு போய் இன்னொரு வழியில் போய் மண்டபத்துக்கு போயிட்டேன். நான் எனக்கு பின்னால் அவர் 1 மணி நேரம் தான் வந்தார். போனோன்னா மகாலிங்க அவர் அண்ணன் பின்னால் வந்துட்டுருக்காரு, நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சாங்க. அவர் வந்து அந்த ரூமுக்கு பக்கத்து என்னை கடந்து என்னை இப்படி பார்த்துட்டு திரும்ப அங்கே போயிட்டு திரும்ப வந்து மண்டபத்துக்கு போயிட்டார். என்னை கூப்பிட்றாங்க. அன்னைக்கு நடந்தது. இருவரும் சேர்ந்து நடக்கிற பொதுக்குழு வரவேற்பறை சொல்லியாச்சு. இறந்தவர்களுடைய இரங்கல் தீர்மானமும் இப்போ நிறைவேற்றியாச்சு. அதற்கு பின்னாலே நான் எழுந்து ஆண்டனுடைய வரவு செலக்கை வாசிக்க வேண்டும். அதற்கு கூட வாய்ப்பு கொடுக்கல. சிவி சண்முகம் எழுந்து இந்த 23 தீர்மானம் ரத்து செய்யப்படுகிறது லெஃப்ட் ஹேண்டில் இப்படி சொல்லி அவர் போய் உட்காந்துட்டார். தீர்மானம் கொண்டு வருவதற்கு முன்பாகவே தீர்மானம் ரத்து செய்யப்படுகின்ற சொல்கின்ற உரிமை யாருக்குன்னா பொதுக்குழு எல்லா பொதுக்குழு உறுப்பினரும் விவாதம் பண்ணி அதை நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாட்டி தீர்மானங்கள் ஏதோ 1 2 நிற்கலாம். இவரே பூரா தீர்மானத்தை நிற்கிறாரு. இது மிகப்பெரிய சட்ட விரோதம். அதற்கு முன்னால் நடைபெற்ற பொதுக்குழுவிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதுக்கு பின்னால் நம்ம யார் எந்த மீட்டிங்கில் எது பேசினாலும் அம்மா உயிரோடு இருக்குன்னு சொன்னோம், அம்மா மறைந்த பிறகு சொன்னோம். அதை வந்து இவங்க என்ன செய்கிறாங்க, அதை நீக்கிட்டு இவரை பொதுச் செயலாளர்னு அறிவிக்கிறாங்க பொதுக்குழுவில். இதெல்லாம் வந்து 2 பேர் இருக்கிறதில்ல. என்ன வரதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் போனப்போ நாங்கள் சரி இது ஒரு சரியில்லாமல் போய்கிட்டு இருக்குது, நான் வரவு செலவு கூட படிக்க விடாமல் என்ன செய்கிறாங்க, திட்டம் போடுறாங்க, கலவரத்தை உருவாக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு. இல்லை வாங்க எந்திரிச்சிருங்க, நம்ம போயிடலாம் இல்லையா. நானும் மனோஜ் நம்ம வைத்தியலிங்கம் இவர் 3 பேரும் அமைதி எந்திரிச்சு போகிறோம். ஜெயசிட்டி பரவாயில்ல. எங்கள் மீது வந்து தண்ணீர் பாட்டில் எடுத்து அடிக்கிறாங்க. நான் கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கிறேன், பொருளாளராக இருக்கிறேன், துணை முதலமைச்சராக இருக்கிறேன். இவ்வளவு வந்து கட்சிக்கு வந்து
அனைத்து இடைத்தேர்தலும் நான் தான் பொறுப்பில் இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்ன பணி நிறைவாக செய்து கொடுத்துருக்கிறேன். மதுரையில் நடந்த மேற்கு, ராஜன் செல்லப்பா இடைத்தேர்தல், செல்லூர் ராஜு தேர்தல், திருமங்குளம் இடைத்தேர்தல், முத்துராமலிங்கம், சாத்தாங்குளத்திலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் நான் பொறுப்பாளர் வந்து இடைத்தேர்தலை பூரா நடத்துகிற அம்மா அவர்கள் கட்டளையிட்டு நான் நிறைவாக அந்த பணியை புதுக்கோட்டை, சங்கரங்கோயில், நம்ம போஸ் நாடாளுமன்ற தொகுதி இவ்வளவு பணிகளையும் மாண்புமிகு அம்மா அவருடைய மனதிற்கேற்றால் நிறைவாக செய்து முடித்திருக்கிறேன். கொஞ்சம் கூட ஒரு மரியாதை இல்லாமல் பன்னீர்செல்வம் என்ற நபர் அரசியல் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது என்ற தவறான முடிவெடுத்து எல்லா காரியமும் ஒன்றொன்னா செஞ்சு முடிக்கிறாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாகத்தான் உருவாக்கினார்கள். இந்த தொண்டர்களுக்கு அரிய வாய்ப்பாக உரிமையாக முதலில் கழகத்தினுடைய அமைப்பு ரீதியான தேர்தல் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று விதியை கொண்டு வர்றார். அனைத்து உறுப்பினர்களும் தேர்தல் மூலமாக வாக்குரிமையை பதிவு செய்து பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி. கழகத்தில் பல்வேறு விதிகளை உருவாக்குகிறார்கள். இந்த விதியை உருவாக்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கின்ற முறையை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படை உரிமையை தொண்டர்களுக்கு வழங்கிய ஒரே தலைவர் உலகத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அதை நீக்கிட்டு பொதுச் செயலாளர் பதவிக்கு வந்து 10 மாவட்ட செயலாளருக்கு முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழிய வேண்டும், 5 வருடம் பொதுச் செயலராக போட்டியிடுவர், தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். யார் சாதாரண தொண்டனுக்காக கொண்டு வந்த அந்த விதியை மாற்றப்பட்டு கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றிய உரிமை யாருக்குமே இல்லை. எந்த விதியை வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் அந்த விதியை மாற்றக்கூடாது என்று புரட்சித் தலைவர் அவர்களை சட்ட விதியில் தன் கைப்பட எழுதி வைத்திருக்கிறார். இது எந்த விதத்தில் நியாயம்? அதுதான் நாங்கள் வந்து 2ஆம் முறையாக நாங்கள் தர்மயுத்தம் கழகத்தினுடைய சட்ட விதியை மாற்றியது. கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மாருடைய நாம் ஆசையோடு ஆவலாக அம்மாருக்கு தந்த அந்த பதவியை நீக்கியது. இவைகளாம் சட்டமன்றத்தை அங்கே உயர் நீதிமன்றத்தில் முடிவு செய்து உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்கு இன்றைய நிலையிலும் உச்ச நீதிமன்றம் என்ன வழிகாட்டு சொல்லியிருக்கு என்று சொன்னால், இதற்கு முன்னால் இந்த கழகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள், சின்ன பிரச்சனை, பொதுச் செயலாளர் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ இவைகளெல்லாம் கீழ்கோர்ட்டில் வழங்கப்பட்ட தீர்ப்பு பைண்டிங் ஆகாது. நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றம் சொல்கிறோம். 6 வழக்குகளையும் இணைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தீர விசாரணை வைத்து சிவில் சூட், சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சொல்லி இந்த வழக்கு தீவிர விசாரணை செய்து தீர்ப்பு வழங்கப்படும். அந்த தீர்ப்பு தான் நிரந்தர தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இப்போ வழக்கு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. எல்லாமே தற்காலிக தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு நிரந்தர தீர்ப்பு இல்லை என்று சொல்லி அந்த தற்காலிக தீர்ப்பு என்பது இரட்டை இலை சின்னப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த கட்சி ஆஃபீஸை பற்றி நான் சொல்கிறேன். 2வது பொதுக்குழு கூடிச்சு. 2வது பொதுக்குழு நான் கையெழுத்து போடலை, என்னுடைய அனுமதி இல்லாமல் கூட்டுறாங்க. புதுசாக ஒரு தலைவர், அவைத்தலைவரை வந்து தேர்ந்தெடுத்து அவர் கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு. இது என்ன அநியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து தலைமை கழகத்தில் போய் நம்ம உட்காந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் தலைமை கழகத்தில் உட்காந்துக்கலாம். நாங்கள் ஒரு டெம்போ ட்ராவல் வண்டியில் ஏறி தலைமை கழகம் வர்றோம். இந்தியன் பேங்க்கு தலைமை கழகத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் இந்தியன் பேங்க்கில் அங்கே வரும்பொழுது 8 மாவட்ட செயலாளர்கள் சென்னையில், 8 மாவட்ட செயலாளர் தலைமையில் வெளியே உள்ளேயும் பூட்டி போட்டு வெளியும் பூட்டி போட்டு வெளியே ஒரு 300 ரவுடிகளையும் கேடிகளையும் உட்கார வச்சு அங்கே உட்காந்துருக்காங்க. அப்புறம் இங்கே தகவல் எங்களுக்கு வரும்போது வருது, எதுக்கு இந்த வேலையை செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க்கில் வந்து நிற்கிறேன். எங்களை வந்து கொலைவெறி தாக்குதல் நடந்தது. நாங்கள் வந்த டெம்போ ட்ராவலில் அடித்து நொறுக்கினார்கள். என்ன இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் அங்கே இருக்கவரெல்லாம் கொஞ்சம் போலீஸ் அங்கேருந்து வரதை பார்த்து இவங்க பின்வாங்கினாங்க. நாங்கள் கீழே இறங்கினா அவங்கள விரட்டி தலைமை கழகத்தில் தாண்டி விரட்டி கொண்டு போலீஸ் கொண்டு விட்டுருச்சு. நாங்கள் அப்படி மெதுவாக வந்து தலைமை கழகத்துக்கு போகிறோம். தலைமை கழகம் திறந்துருக்கு, உள்ள கதவை திறந்துருக்கு. போய் பார்த்தேன், அங்கே நிலைமை சரியில்லாத நிலைக்கு கொஞ்ச நேரத்தை உட்கார்ந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் போய் தான் தலைமை கழகத்தை உடைச்சோம்னு ஒரு கதையை இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன். நான் பன்னீர்செல்வம் தலைமை கழகத்தை உடைக்கிற பண்பில் வளர்ந்தவனா?
என்னுடைய தனிப்பட்ட குணம் அனைத்து மக்களுக்குமே தெரியும், கட்சிக்காரங்களுக்கு தெரியும். அதை நான் செய்வேனா என்ற கேள்வியை நான் பொதுமக்களிடம் கட்சிக்காரர்கள் விட்டு விடுகிறேன். அதாவது தான் தோண்டித்தனமாக இவ்வளவு பெரிய இயக்கத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பொதுச் செயலராக வந்தால் அத்தனை தோறும் வெற்றி பெறலாம், முதலமைச்சராக இருந்தால் அத்தனை முறை தேர்தல்களையும் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வந்தவர்கள். இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், 11 தேர்தல் நடந்திருக்கு. 11 தேர்தலிலும் ஒரு தேர்தலினாலும் இடைத்தேர்தல் நடந்திருக்கு. இடைத்தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாபஸ் போட்டியிடுற சூழ்நிலை இருந்திருக்கு. ஒரு தேர்தலினாலும் பழனிசாமி தலைமையிலான பொதுச் செயலாளர் தலைமையிலான வெற்றி பெற்றார்களா? இல்லை. அதான் இன்னைக்கு இருக்க நிலைமையும். அதுதான். இவையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் கட்சி இணைய வேண்டும் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். கட்சி இணைய வேண்டும் என்று நான் சொல்லுகிறதை காதலே வாங்கிக்கிறதில்லை. இன்னைக்கு கட்சியினுடைய நிலைமை என்ன இருக்கு? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் காலி. நான் ராமநாதத்தில் போய் நிற்கிறேன். என்னை எதிர்த்து எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி பன்னீர்செல்வத்தை 6 பன்னீர்செல்வத்தை ஓவா பார்த்து இன்சியல் பார்த்து, ஆனால் யாராலுமே அந்த 6 இல்லை ஓட்டக்கார தவறுமான் பன்னீர்செல்வம் யாருமே இல்லை. நான் ஒருத்தந்தே இருக்கிறேன். கொண்டு வந்து நிப்பாட்டி யார் கொண்டு வந்தது? இந்த கட்சி இந்த நிலைமைக்கு கொண்டு போது நம்பர் 1 கேடி உதயகுமார் தான். எப்படி கட்சி தேவாதாரமான கட்சி, இந்த 2 பேரும் உயிரை கொடுத்து காப்பாற்றின கட்சி இன்னைக்கு இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி தலைமையிலான இருக்கின்ற அந்த கட்சி தான் இந்த நிலைமைக்கு காரணம். 13 இடத்துல 3வது இடம். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருக்காங்க. இந்த நாடாளுமன்றத்தை ஒட்டி அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நடக்குது. எத்தனை 2 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க வாக்காளர்கள். வெறும் 5000 ஓட்டு அவங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை இவர்கள் தலைமையிலான கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட உணராமல் கட்சி தொண்டர்கள் எல்லாம் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் கொண்டு போய் சொன்னால், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவர்களெல்லாம் திட்டி அனுப்பிச்ச ஒரு பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு இருக்கிறது. அவல நிலை இருக்கிறது. நானே எந்தவித நிபந்தனையும் இல்லை. பன்னீர்செல்வம் எனக்கு எந்தவித நிபந்தனையும் இல்லை. ஆனால் கட்சி இணைய வேண்டும் என்று சொன்னது தவறா? எனக்கு மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் பதவி வேண்டும், மீண்டும் முதலமைச்சர் பதவி வேண்டும் நான் கேட்டேனா? எதுவுமே இல்லை. இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவர் காலமானார்கள். இந்த இயக்கம் வளர வேண்டும் என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் காலமானார்கள். ஆக 2 தலைவர்களும் உயிரை கொடுத்து காப்பாற்றிய கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நான் இந்த கட்சி இணைய வேண்டும், இணைந்தால்தான் கட்சி வெற்றி பெறப்பட வேண்டும் என்று வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை சொன்னது தவறா? ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற மக்களை ஒன்றுபடுத்துகின்ற முயற்சியாகத்தான் இந்த இயக்கம் இணைய வேண்டும் என்ற கருத்தை சொன்னேனே தவிர வேறு எந்த கருத்தையும் நான் சொல்லவில்லை என்பதையும் எதிர்பார்த்து நான் அரசியலுக்கு வந்தவனும் இல்லை. நான்லாம் படிக்கிற காலத்திலே லியோ கிளப் செக்ரட்டரி, படிப்பு முடிஞ்சு இங்கே பிரியலத்துக்கு வந்தது போன லைன்ஸ் கிளப்பு, ரோட்டி கிளப்பில் செயலாளர்லாம் பணியாற்றிருக்கிறேன். என்னுடைய சேவை அப்படித்தான் போய்கொண்டிருந்தது. எனக்கும் செல்லமுத்துக்கும் அவரை இணைச் செயலாளர் எங்களை அந்த கட்சியில் போட்டாங்க. அதுலேருந்து 80லேயே 1980லேயே அன்னை கோபாலகிருஷ்ணனுக்கு நாங்கள்லாம் கவுண்டிங் ஏஜென்ட்ஸ். 80ல் 82ல் செக்கையன் அவருக்கு கவுண்டிங் ஏஜென்ட்டு. 84க்கு சலீம் டாக்டர் வேட்பாளர், அவருக்கு டம்மி வேட்பாளர் நான். 84ல் இதெல்லாம் அம்மா என்னுடைய வரலாறுலாம் படித்தார்கள். என்னுடைய மகன் ஜெயபதிக்குடைய திருமண நிகழ்ச்சியில் படித்தார்கள். இப்படி ஒரு நம்பிக்கையை மாண்புமிகு அம்மார்கள் இவர் வைக்கலாம் என்ற அதெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று நடைபெற்றுக் கொண்டிருந்த கூத்து தான் இந்த கூத்து. நாட்டு மக்கள் நன்றாக அறிந்திருக்கிறார் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.